ஹாய், ஹாய் பீப்பிள் எல்லாம் ஹாய் எப்படி இருக்கீங்க? ஹாய் ம். எப்படி ஹாய். இருக்கீங்க கம்ரும்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஆமா, ட்விட்டருக்குள்ளேயே. ஃபர்ஸ்ட். ஆமா, 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 ஸோ ஆமா. உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, சவுண்ட்லாம் ஒழுங்கா கேக்குது இல்லையா? கேக்குது. ஓகே. ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் உங்களுக்கு ஓகே. ஃப்ரம் த ஃபேன்ஸ். ஓ, தேங்க்ஸ். ஓகே. ஸோ கம்ரு ப்ரோ, வெல்கம் டு அவர் ஸ்பேஸ். இது வந்து Thank you. இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு தருணம் இது. டெஃபினெட்லி ஃபேன்ஸோட ஒரு இன்டராக்ஷன் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, எங்களுக்கு உங்களோட ஒரு இன்டராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இது. ஸோ கண்டிப்பா. உங்களை பத்தி என்ன சொல்றது, தேர் ஆர் லாட் மெனி திங்ஸ் டு டெல் அபவுட் யூ. ஹானஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் வில்டு கண்டஸ்டன்ட். அதை வந்து நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸ்டாம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஜென்யூன் அப்ரோச் வச்சு ஒரு ஆத்தென்டிசிட்டியோட நீங்க வந்து ப்ளே பண்ண ஓவரால் கேம் வந்து ரியலி இட் இஸ் ஓவர்வெல்மிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் வி ஆர் ப்ரவுட் டு பி யுவர் ஃபேன்ஸ். தேங்க்யூ so much, Abdul. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அண்ட் கீதா, நீங்க அப்படியே ஒரு ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே ப்ரோ. ஓகே. ஹாய் கம்ரு, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் கீதா? டு ட்விட்டர் ஃபேமிலி. உங்களுக்காக எவ்வளவோ நாள் இந்த ஸ்பேஸ்ல நாங்க உங்களுக்காக பேசியிருக்கோம். நீங்க எங்க கம்ருதீனே இன்னைக்கு எங்க ஸ்பேஸ்க்கு வந்திருக்கீங்க. எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி. கம்ருதீன் நிறைய வாட்டி கம்ருதீன் ஸ்குவாட்ல பேசி இன்னைக்கு கம்ருதீனே எங்க கிட்ட பேச போறாரு. ரொம்ப ஹாப்பி. இங்க உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ட்விட்டர் ஃபேமிலி. ஸோ வெல்கம் டு ட்விட்டர் ஃபேமிலி. எங்க எல்லாத்துக்குமே உங்களை பிடிச்ச ஒரே ஒரு ரீசன், நீங்க ரியல் அண்ட் ராவா இருந்த ஒரே ஒரு ரீசன் தான். பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோ. அங்க ரியலா இருந்தாதான் மக்களுக்கு வந்து பிடிக்கும், மக்களை போய் ரீச் பண்ண முடியும். அங்க போய் நம்ம அவார்டு வாங்கியோ இல்ல என்ன கெயின் பண்ணியோ நம்மளுக்கு வந்து அதுல வர்த் கிடையாது. நம்ம எவ்வளவு மக்களை ஏர்ன் பண்றோங்கிறது, நீங்க அவ்வளவு ஹார்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கீங்க.
ஏர்ன்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க அதுவே பெரிய சக்சஸ். இதுதான் உங்களோட வின்னிங் மொமெண்ட்டா நான் வந்து நெனைக்கிறேன். ஏன்னா, அவ்ளோ பேர் உங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோல நம்ப எப்படி இருக்கணும்னா, உங்ககிட்ட மொபைல் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு ஹவுஸ்க்குள்ளார ஒரு ஹியூமன போடுறப்போ, ஒரு ஹியூமனுக்குரிய எல்லா குவாலிட்டீஸுமே நீங்க அங்க காமிச்சீங்க. ஒரு ஹியூமன் கோவப்படலன்னா, அவன் ஹியூமனே கிடையாது. ஒரு மனுஷன் கிடையாது. ஆப்வியஸ்லி. ஸோ, நீங்க உங்களோட கோவத்த வெளிப்படையா காட்டியிருக்கதே நான் வந்து அதுவே என்ன வந்து எங்க கோவத்த ஹைட் பண்ணாம, நீங்க எந்த இடத்துல கோவப்படணுமோ கோவப்பட்டீங்க. எங்க அழுகணுமோ அழுதீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் அங்க ஷேர் பண்ணீங்க. உங்க அம்மாவ நெனச்சு நீங்க அந்த காயின் டாஸ்க்ல அழுததா இருக்கட்டும். நீங்க அந்த லாஸ்ட்டா நீங்க அந்த சோஃபால லிவிங் ஏரியால உட்கார்ந்து அழுத விஷயங்களா இருக்கட்டும். வினோத் உங்களுக்காக அழுததா இருக்கட்டும். ஸோ ஒரு அழுகைய நீங்க வந்து அங்க காமிச்சீங்க. நீங்க வாட்டர் மெலன்ட்ட நீங்க வச்சு கலாய்ச்ச கவுண்டரா இருக்கட்டும். வினோத் கூட செஞ்சு நீங்க உங்க சிரிப்ப காமிச்சீங்க நீங்க. உங்களோட அந்த நகைச்சுவையும் நாங்க பார்த்து ரசிச்சோம். ஸோ எல்லா விதமாவும் ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்கும் வினோத்க்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ பேத்த இங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இப்படி ஒரு நண்பன் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு. நீங்க எப்படின்னா, ஒருத்தங்கள நம்பிட்டீங்கன்னா, அவங்களுக்கு ட்ரூவா இருக்கிறீங்க. அவங்க கிட்ட கடைசி வரைக்கும் அவங்களுக்காக நிக்கிறீங்க, ஸ்டாண்ட் பண்றீங்க. அது நண்பனா இருக்கட்டும், அது உங்களுக்கு ஒருத்தங்கள ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த ட்ரஸ்ட்ட நீங்க வந்து விட மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு 100% குடுக்குறீங்க. அந்த அன்பா இருக்கட்டும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும். அதே இடத்துல நான் தான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க ஒரு காதலையும் காமிச்சிருக்கீங்க, நட்பா காமிச்சிருக்கீங்க, சிரிப்பு, அழுகை, கோவம்னு இது எல்லாத்தையும் காட்டுறது தான் ஒரு ரியாலிட்டி ஷோ. இது எல்லாத்தையும் காட்டின ஒரு பெர்சன் தான் கம்ருதீன். ஏன் கம்ருதீன பிடிச்சதுன்னா, இதுதான் ரியலா இருந்த ஒரே ஒரு ரீசன்னால தான் இங்க இருக்க எல்லாத்துக்குமே உங்கள பிடிச்சது. நிஜமா சொல்றேன் கம்ருதீன் ஃபேனுன்னு சொல்றது இல்ல, ரசிகைன்னு சொல்லல, ரசிகர்கள்னு நாங்க சொல்றது இல்ல. ஃபீல் பண்றோம். இங்க ஃபேக்கான ஒரு ஆளுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்ணல. ஃபேக்கா யா. கேக்குதா? இப்ப கேக்குது. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு ரெக்வெஸ்ட் டு ஸ்பீக்ன்னு அகைன் கேட்டது. ஓகே. தேங்க் யூ கீதா. நான் எல்லாமே கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க நெறைய மெமரீஸ் வந்து நீங்க ரீகால் பண்ண மாரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ரா அண்ட் ரியலா இருந்தது வந்து நீங்க முடிச்சிட்டீங்களா பேசி கீதா? சாரி இஃப் ஐ இன்டரப்டட் யூ சம்வேர். ஹலோ? ஓகே ப்ரோ. உங்களுக்கு பக் ஒரு ஆயிடுச்சுன்னு நிமிஷம். நினைக்கிறேன் ஆமா ப்ரோ. அவங்க கொஞ்சம் செக் பக் பண்ணுங்க. போல தூக்கி வெளில போட்டுருச்சு போல ப்ரோ. கோவஸ்ல காட்டும் ஆனா அவங்க இருக்க மாட்டாங்க. ஓகே. யா. சோ மேபி சோ நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. அவங்க முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஓகே. ஆ டன். அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்க எல்லாமே சொன்னதுக்கு. ஐ திங்க் நான் வந்து எல்லா எமோஷன்ஸுமே வந்து நான் கேரி த்ரூ பண்ணி போயிருக்கேன். நான் உள்ள போம்போது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆம் எதுவுமே தெரியாம வந்து உள்ள வந்திருக்கோம். பட் எப்படி எடுத்துட்டு போறோம் எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்ல. ஆம் உண்மையாவே நான் வந்து ஒரு பிளெயினா நான் போனேன். நான் ஆல்ரெடி சீரியல் பண்ணியிருக்கேன். நான் ஆக்டிங் கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நடிக்க தெரியும். அது எல்லாமே தூக்கி ஓரம் வச்சுட்டு, இட் இஸ் அ ரியாலிட்டி ஷோ. இப்போ ஒரு ஷூட்டிங் போறோம், நடிக்கிறோம், வீட்டுக்கு வந்துடுறோம்ன்றல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ ஆஸ் அன் ஆக்டரா அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கும். பட் வீட்டுக்கு போய் தான் நம்ம ரியலா இருப்போம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருப்போம், ஃபேமிலியோட இருப்போம். அப்போ நம்ம யாரோ அதுதானே வந்து கேரக்டர் டிசைட் பண்ணும். ரைட். ஸோ நம்ம ஒரு ஷூட்டிங் போய் ஒரு கேரக்டர் ப்ளே பண்றதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதான் நான் நினைச்சேன். நான் நல்லவனும் கெட்டவனும் நான் என்ன மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாதி பேர் இருப்பாங்க உலகத்துல. பாதி பேர் இல்ல, ஸோ நிறைய பேர் இருக்கோம். நம்மளா இருப்போம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். ஸோ இப்படிதான் நான் பண்ணணும். நான் இப்படி ஹீரோ மாதிரி நான் ப்ரொஜெக்ட் ஆகணும். நான் வந்து ஒரு படத்துல ஹீரோ ஆகணும். இப்படிலாம் பண்ணா நான் ஆயிடலாம். சில ஷார்ட் கட்ஸ்லாம் பண்ணலாம். இந்த இடத்துல இப்படி பேசலாம். அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணிட்டே போல. நான் வந்து ஆ என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன ஆயிட போகுது பார்த்துக்கலான்னு தான் உள்ள போனேன். ஒரு போன கொஞ்ச நாள்ல எனக்கு கேம்னா, ஓ! இப்படிதான் பண்ணணும் போல. சரி ஓகே அப்படின்ற மாரி ஒரு இது இருந்தது. நான் 2, 3 ரெஃபரன்ஸஸ் தான் சும்மா கேட்டேன். எப்படி ப்ரோ வந்து விளையாடுறது அப்படிலாம் வந்து கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரோ இப்படி பண்ணுங்க ப்ரோ, அப்படி பண்ணுங்க ப்ரோ ஏதோ சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்படிலாம் பண்ணி தான் வந்து நம்ம கேம் எடுத்துட்டு போணுமா? அப்படிலாம் இல்ல. நம்ம நம்பளாவே இருந்துட்டு போவோம்.
இதுக்கு எல்லாமே கடவுள்கிட்ட விட்டுறலான்ற மாதிரி தான் போனேன். அண்டு எல்லாருமே உறவுகளுமே வந்து எனக்கு கிடைச்சது. நான் எனக்கு தெரிஞ்சு நான் கம்ப்ளீட்டா உண்மையா இருந்திருக்கேன் அந்த ஷோக்காக. அவ்வளோதான். ப்ரோ அதான் நான் கேக்குதா சொல்ல நான் விரும்புறேன். கரெக்ட். பேசுறது? இப்ப ப்ரோ. கேக்குது. ஓகே. ஒரு ஃபைனலா ஒரே ஒரு விஷயம். உங்க ஆ. கேட்கல எனக்கு. ஓகே. சோ மியூட்ல இல்ல இருக்கோ? இல்ல அவங்களுக்கு ஏதோ சம் பக் இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஓகே. ஸோ அதான் ஐ மீன் நம்ம பேசின மாதிரி டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு ஜென்யூன் அண்ட் அக்ரெசிவ் பிளேயர் பார்க்கறதுக்கு வந்து இட்ஸ் ரியலி ஹாப்பி டு சி. நம்ம இப்போ வந்து அடுத்த இதுக்கு போவோம். மூன்லைட். இப்போ ஹாய் கம்ருதீன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நான் அன்னைக்கு உங்களோட வாட்ஸ்அப்ல பேசினேன். ஸோ அன்னைக்கு சூப்பர் பேச சூப்பர். போதே வந்து கிளவுட் 9ல இருந்தேன். அடா பேசிட்டேன், இத்தனை நாளா சப்போர்ட் பண்ண ஒரு ரியல் பர்சன் கிட்ட பேசிட்டேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு இன்னும் மேலா வந்து நம்ம சிவகார்த்திகேயன் சார் மாதிரி நீங்களும் பெரிய இடத்துக்கு வரணும்னு என்னோட விஷஸ் ப்ரோ. ஸோ ஆக்சுவலா Thank you, என்னை thank you. விட வந்து நான் உங்களை பத்தி பேசி என் பையன் வந்து உங்களோட பெரிய ஃபேன் ஆயிட்டான். ஸோ என் பையன் வந்து அப்படியா? உங்ககிட்ட பேசணுங்கிறான். சாரி, அவனுக்கு தமிழ் தெரியாது, அவன் இங்கிலீஷ்ல தான் பேசுவான். நோ ப்ராப்ளம். ஓகே. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஹாய், நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன் ப்ரோ. சூப்பர் சூப்பர். என்ன படிக்கிறீங்க? ஐ அம் இன் 10th நோ ப்ரோ. ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்ஸ் ப்ரோ. என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுங்க. எக்ஸல் ஆல் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப். அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பாருங்க. ஓகே ப்ரோ. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்க லைஃப் எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் பீங் மை ஃபேன். தேங்க்யூ. Thank you, bro. ரொம்ப ஹாப்பி. Like actually, just தேங்க்யூ. like my mother said, no, my mom was actually ம். caring about you for the past 3 months more than me, bro. தேங்க்யூ Like தேங்க்யூ. till until she slept, she used to only watch Big ம் Boss. Like at times there were ம் experiences where she wouldn't sleep unless she watched Big Boss or edit of you. ம். Like since she அதான். talked a lot about you, soon I gained interest on you, and at the end, I think I became a fan of you. Like I mainly liked தேங்க்யூ your தேங்க்ஸ். captaincy task, like the balloon stomping task, especially the ம் kick which you gave in the last few minutes. That was very awesome, bro. ம். தேங்க்யூ ஸோ Against மச். the other competitor, I think Kani, I guess, it was very good. யா. And I also love your singing and boxing skills, bro. Thank you so much. Thank you. And I got so much of time to invest more time on that, and planning to take it forward in my daily routine. So அங்க இருக்கும்போது நம்மளுக்கு அதுதான் வேலையா Yeah, இருந்தது. ஸோ இங்க நம்ம ரியல் லைஃப் வரும்போது ப்ராஜெக்ட் அப்புறம் மீட்டிங் அப்படி இப்படி ட்ராவல் அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஐ ஷுட் மேக் இட் அன் ஹேபிட். ஸோ பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான். yeah, லைக் ஹவு பீப்புள் ஆர் இன் 100 days. ஸோ அது ஒரு 100 இயர்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி வாழலாம் அப்படின்றது ஒரு லெசனா வந்து அது கொடுக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். லைக் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட், பட் வி கேன் பை மேக்கிங் சம் மிஸ்டேக் வீல் கம் டு நோ. சில பேர்லாம் வந்து பட்டாதான் திருந்துவாங்கன்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கலாம். மேபி yeah. நான் அப்படி கூட இருக்கலாம் போல. யாராவது சொன்னா வந்து எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் பண்ணுவேன். ஆனா ஒரு ஒரு லெசன் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா அந்த லெசன் நான் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டேன். அண்ட் இவ்ளோ நெறைய ஸ்ட்ரகிள்ஸ், ஹார்ட்ஷிப்ஸ்லாம் வந்து உள்ள இருந்தது. அதெல்லாம் ஸ்டார்ட்டிங்ல பிக் பாஸ் சொன்னாரு. பிக் பாஸ் செட் யூ கைஸ் கோனா ஹேவ் அ வெரி ஹார்ட் டைம் ஹியர். ஸோ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர் வென் யூ கோ அவுட். ஸோ திஸ் இஸ் வாட் Yeah, பிக் bro. பாஸ் செட். So yeah, yeah. So I think it's very useful for my life also. Yeah, bro. Thanks Like for even if you yeah. didn't get, even if I didn't get to see you on the stage, you have earned a lot of Mm. people's support, bro. And finally, like Yeah, I would thank like you. to say that all the best for your career. Thank you so much. Thank you so much. And I missed the AV part, but still, people with lots of love were making so much of videos for me. So it's more worth it than the actual AV, which is about to be telecasted at the finale. Yeah, I'm very happy for the edits and the love that fans gave me. Yeah, I'm very grateful for that. yeah. Thanks, bro. It தேங்க் யூ. was very happy. I was very happy in getting a Thank you. chance with you.
தேங்க்யூ மை பிளஷர் ப்ரோ, மை பிளஷர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. ராஜு, ஹாய் ப்ரோ. இவர் வந்து ஹாய் உங்களுக்காக ராஜு, எப்படி இருக்கீங்க? எக்கச்சக்கமான எடிட் போட்டிருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா உங்களை வந்து எப்படி பிடிச்சதுன்னா, நீங்க வந்து நீங்களே இருந்தீங்க. நீங்க யாருக்கிட்டையும் நீங்க வந்து பொய்யா பழகல. நீங்க எல்லாரு கூடயும் உண்மையா இருந்தீங்க. நீங்க வந்து எய்தர் பிக் பாஸ் கூடயும் சரி, விஜய் சேதுபதி சார் கூட பேசும்போதும் சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ அது பேசுனீங்க. இங்க ஒண்ணு பேசிட்டு அங்க ஒண்ணு பேசுற மாதிரி ஆள் நீங்க கிடையாது. ஆக்சுவலி அது பெரிய விஷயம். நீங்க எங்கேயுமே மாத்தி பேசின ஆள் நீங்க கிடையாது. இன்னொன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து ரக்குட் பாய் மாதிரி. ஆனா நீங்க ஒரு குழந்தைன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க மனசு அந்த மாதிரிதான். அது கண்டிப்பா தெரியும். அது என்ன அப்புறம் உங்க அக்கா டாக்டர் வந்தாங்க அந்த வீக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது கியூட்டா இருந்துச்சு. நீங்களும் அவங்களும் வந்து விளையாண்டது. அப்புறம் வந்து வினோத் ப்ரோ கூட உங்க பாண்டு சரி ஃபன்னா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க வியானா கூட அப்பப்ப அந்த ஃபன் பண்ணுவீங்களா, அதுவும் நல்லா இருக்கும். நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிச்சது ப்ரோ. நீங்க வந்து மிமிக்ரி. நான் ஒண்ணு சொல்லுவேன். எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் அந்த இடத்துல வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் இருக்காம நம்மளையும் வந்து பிடிக்கிற மாதிரி வைக்கணும்னு நான் நினைப்பேன். அதை நீங்க கரெக்டா பண்ணீங்க. ஆக்சுவலி அது வந்து எல்லாருனாலையும் பண்ண முடியாது. உங்ககிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க வந்து இதோட இருக்கு, உங்க ஹைட் இதோட இல்லாம நீங்க இன்னும் மேல் வந்து நிறைய படம் பண்ணணும், நிறைய மூவிஸ் பண்ணணும். நாங்க ஃபேன்ஸ், நாங்க எல்லாரும் வெயிட் பண்றோம். ஒண்ணு சொல்றோம் ப்ரோ, உங்க நல்ல மனசுக்கு நீங்க வந்து ஹாப்பியா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அந்த ஹாப்பி ப்ரோ வந்து பேசுனதுக்கு. தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நன்றி. பிளஷர் இன் வேர்ட்ஸ்.